Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேட் அண்ட் அப்சர்வ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ராப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இன் SwiftUI. SwiftUI இம்ப்ளிமெண்டேஷன்ல எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது, எப்பலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், இதனால என்ன யூசேஜ் அப்படிங்கிற நம்ம கான்செப்டை தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் SwiftUI என்னன்னா ஒரு டிக்ளரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஒன்லி ஃபார் UI இம்ப்ளிமெண்டேஷன். ஆப்பிள் வந்து டைரெக்டாக ஒரே ஒரு யூஐயை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக SwiftUI அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிக்ளரேட்டிவாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய பேராம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நிறைய பேராம்ஸ் இருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், மிச்சத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது இங்கே ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று. இன்னொன்று, ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரக்ட் கிளாஸில் வந்து வியூங்கிற ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி நம்ம அதை SwiftUI வியூவாக கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம எந்த ஆப்பிள் பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் பண்ண முடியும். அதுதான் இங்கே இன்னொரு பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ராப்பர். இந்த ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ராப்பர் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்கேன். இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஒரு பட்டன் நம்ம டேப் பண்ணும்போது அந்த பட்டன்னால சம் ஆக்ஷன்ஸ் ஆர் சம் வேரியபிள்ஸ் கோயிங் டு அப்டேட் மீன்ஸ் we can யூஸ் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வித்தின் அவர் வியூ. இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணும்போது சம் வேல்யூஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம்னா அந்த அப்டேட் பண்ண வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா யூஐயில் மறுபடியும் ரெண்டர் பண்ணணும்னா நம்ம பெட்டர் யூஸ் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ராப்பர். ஓகேங்களா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணால் ஒரு எந்த வேரியபிள் கோயிங் டு அப்டேட், எது வந்து மியூட்டபிளாக இருக்க போதோ அந்த மியூட்டபிள் வேரியபிளுக்கு வந்து நம்ம ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ராப்பர் அப்படிங்கிறத ப்ரிஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அந்த கவுண்ட்டுங்கிறதுக்கு நம்ம செட் பண்ணனால இப்போ கவுண்ட்டோட வேல்யூஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். எப்போனா நம்ம பட்டனை டேப் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த யூஐ ரெண்டர் ஆகிறதுக்காக நம்ம ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ராப்பர் யூஸ் பண்ணிக்கோம். இதுதான் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? சேம் திங் அப்சர்வ்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி ராப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கம்பேர் டு ஸ்டேட். ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து வியூக்குள்ளே ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ராப்பர் கொடுக்க மாட்டோம், அப்சர்வ்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ராப்பர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த அப்சர்வ்டு ப்ராப்பர்ட்டி ராப்பர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து அப்சர்வபிள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எந்தெந்த வேரியபிள்லாம் கோயிங் டு மியூட்டபிள் வேல்யூ சேஞ்ச் ஆக போதோ அந்த வேரியபிள் எல்லாத்துக்கும் அட் பப்ளிஷ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ராப்பரை நம்ம யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் இட் கிவ் எ சிக்னல் டு அப்டேட் த வியூ. விச் மீன்ஸ் இது மறுபடியும் ரீரன் பண்ண சொல்லும் அந்த வியூவை. அதுதான் விஷயம். ஸோ இதுதான் இங்கே ஒரு விஷயம். இங்கே வந்து நம்ம ரெண்டு கான்செப்ட், ஒன்று அப்சர்வபிள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால், அனதர் ஒன் அப்சர்வ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ராப்பர், அப்புறம் பப்ளிஷ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ராப்பர் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சேம் திங் ஸ்டேட் என்ன பண்ணுதோ அதே தான் இங்கேயும் பண்ணும். சேம் என்னெல்லாம் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுதோ அது எல்லாத்துக்குமே வியூவை ரீரெண்டர் பண்ண சொல்லும். அதுதான் இங்கே விஷயம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுல என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வித்தின் வியூக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடிஷனலாக எந்த கிளாஸஸும் தேவையில்லை. பட் அப்சர்வ்ட் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் கிளாஸ் வேணும். அந்த கிளாஸ் மூலமாக நம்ம பப்ளிஷ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ராப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கிவ் எ சிக்னல் டு ரீரெண்ட் த வியூ. ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த ஒன்ஸ் நம்ம அப்சர்வபிள் ஆப்ஜெக்ட் கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அது எத்தனை கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டேட்டில் வந்து அப்படி கிடையாது, நம்ம ஒவ்வொரு கிளாஸ்க்கும் தேவைன்னா மறுபடியும் எழுதணும். அதுதான் விஷயம். அதே மாதிரி ரெண்டுமே ட்ரிகர் பண்ணும், ட்ரிகர் டு ரீரெண்ட் த வியூ. ஸ்டேட் வந்து டைரெக்டாக பண்ணும். பப்ளிஷ்ட் இந்த அப்சர்வ்ட் ஆப்ஜெக்ட்டில் இருக்க பப்ளிஷ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பப்ளிஷ்ட் ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் ரீரெண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸ்டேட் வந்து எங்கே யூஸ் பண்ணால் ஒரு சிம்பிளான வியூ, ஒரு வியூ தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவும் புதுசாக வரப்போகிறது கிடையாது அப்படின்னா நம்ம டேரெக்டாக யூஸ் ஸ்டேட். இல்லை நான் எனக்கு சேம் வேரியபிள்ஸ் வந்து மல்டிபிள் கிளாஸஸில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன், ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ரொஃபைல், சேஞ்ச் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பாஸ்வேர்டுங்கிறது ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி வரப்போகுதுங்கும் போது நம்ம அதை பெட்டர் யூஸ் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணணும், அப்சர்வ்ட் ஆப்ஜெக்ட் இப்படிங்கிறது யூஸ் பண்ணோம்னா ஒரே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த ஒரு கிளாஸ் வச்சு இந்த 4 வியூவையும் நம்மளால் அகாமடேட் பண்ண முடியும். அதுதான் இங்கே விஷயம். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸில் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே தான் ப்ராப்பர்ட்டி ராப்பர் யூஸ் பண்ணணும். எந்த ப்ராப்பர்ட்டி ராப்பரோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்டோ மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி ராப்பர்ஸோ யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரன் டைமில் எரர் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெட்டர் நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் ஆப்ஜெக்ட் போகலாம். ஃபியூச்சரில் நான் என்விரான்மெண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நவ் டெமோவில் பார்த்தீங்கன்னா சேம் திங் ஒரு வியூ, அந்த ப்ரொஃபைல் வியூ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் நான் முன்னாடி டெவலப் பண்ணும்போது பண்ணேன், இப்போ நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இந்த ஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணால் டேரெக்டாக ரீரெண்ட் த வியூ வென் வி சேஞ்சிங் த வேல்யூ ஃபார் த வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பைண்டிங் வேரியபிள் கொடுக்கணும். அந்த பைண்டிங் வேரியபிள் அஸ் அ ஸ்டேட். இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்கணும். $symbol ஆஃப் யூசர் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னாலே கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ரன் பண்ணும்போது ஒன்ஸ் வி சேஞ்ச் த டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு நம்ம டைப் பண்ணுறோன்னா அது ரீரன் பண்ணி நம்ம என்ன டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோமோ அதை யூஐயில் காட்டிடும். அதுதான் இங்கே விஷயம். அண்ட் ஆல்சோ பிக்கர்
நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிக்கரில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கேன். பிக்கர் ஸ்டைல் வந்து செக்மெண்ட் ஆகும், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். செக்மெண்ட்டுக்கும் போது இந்த மாதிரி வரும், அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிக்கரை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் இங்கே ஸ்டேட்டோட கான்செப்ட். சேம் திங் அப்சர்வபிள் ஆப்ஜெக்ட், அந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி விச் மீன்ஸ் வி கேன் கன்சிடர் அ வியூ மாடல். இந்த வியூ மாடலுக்கு வந்து அப்சர்வபிள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா we have to mention the what are the variables going to mutable. ஸோ இந்த மாதிரி மியூட்டபிள் ஆக போகிற வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம பப்ளிஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ராப்பர் யூஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த வியூ மாடலை நம்ம எந்த வியூக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ராப்பரை ப்ரிஃபிக்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம்னா டைரக்ட்லி we can set a binding variables $viewModel.username. ஸோ இந்த வியூ மாடல் இந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸ் வந்து யூசர் நேம், இது ஒரு பப்ளிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா when we type the text field இந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகும். இந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகும்போது யூஐ ரெண்டர் பண்ணுறதுக்கு இந்த அப்சர்வ்டு ஆப்ஜெக்ட்டும் இந்த பப்ளிஸ்ட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஸ்டேட் அண்ட் த அப்சர்வ்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்டோட எக்ஸாம்பிள்ஸ் அண்டு டிஃபனிஷன் எல்லாமே. ஓகேங்களா, ஐ ஹோப் நீங்கள் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வெரி பேசிக், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் SwiftUI. ஸோ ட்ரை யுவர் செல்ஃப் அண்ட் என்ஜாய் த கோடிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.